صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் துவக்கம். அல்லாஹுவை பயந்து நடந்து கொள்ளும்படி, வாழ்வின் எல்லா நிலைகளிலும் தக்வாவுடைய வாழ்க்கையை மேற்கொள்ளும்படி முதலாக எனக்கும் உங்களுக்கும் உபதேசம் செய்து கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், இன்று ரமலானுடைய இரண்டாவது தராவீகை 20 ரக்காத்துகள் நிறைவு செய்து மன நிறைவோடு நாம் அமர்ந்திருக்கிறோம். இன்று குர்ஆன் ஷரீஃபிலே சூரத்துல் பக்ரா அது நிறைவாக ஓதி கத்தம் செய்யப்பட்டது. சூரத்து ஆல் இம்ரான் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. சூரத்துல் பக்ரா தனிச்சிறப்பு மிக்க ஒரு சூறா. குர்ஆனிலேயே மொத்தம் 114 சூறாக்கள் இருக்கிறது. அதில் நீளமான சூறா, ஆக நீளமான சூறா, கிட்டத்தட்ட 2 ஜுஸு இருக்கிறது. அது சூரத்துல் பக்ரா. இதெல்லாமே சூரத்துல் பக்ராவில் குர்ஆனிலேயே 6666 வசனங்களிலேயே நீளமான ஒரு ஆயத்து இருக்குது, நீளமான வசனம். அந்த வசனமும் சூரத்துல் பக்ராவில் தான் இருக்கிறது. இன்று ஓதப்பட்டது ஆயத்துல் முதாயனா என்று சொல்லுவார்கள். கடன் சம்பந்தமாக, கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட அந்த வசனம் குர்ஆனிலேயே ரொம்ப நீளமான ஒரு வசனம். அதுவும் சூரத்துல் பக்ராவில் இடம்பெற்றிருக்கிறது. அதே மாதிரி குர்ஆனுடைய வசனங்களிலேயே மகத்தான வசனம் என்று ஒரு வசனம் இருக்கிறது. எல்லா வசனமும் அல்லாஹ்வுடைய வசனம்தான். எல்லா ரசூல்மார்களையும் அல்லாஹ் தானே அனுப்பினான். ஆனாலும் கூட அல்லாஹ் சொல்கிறான், இன்னைக்கு திருக்கர் ரசூலு ஃபவ்வல்னா பஅதஹும் அலா பஅத், அந்த ரசூல்மார்களில் சிலரை விட சிலரை நாம் சிறப்பாக்கினோம் என்று சொல்கிறோம். அது மாதிரி நபிமார்களில் சிறந்த நபிமார்கள் இருப்பதை போல குர்ஆனுடைய வசனங்களிலே ஆக சிறந்த, ஆக மகத்தான வசனம் ஒரு வசனம் இருக்கிறது. அது என்ன வசனம்? ஆயத்துல் குர்சி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஅதமு ஆயத்தின் ஃபில் குர்ஆன், குர்ஆன் ஷரீஃபிலேயே இருக்கக்கூடிய வசனங்களிலேயே மகத்தான வசனம் ஆயத்துல் குர்சி என்று சொன்னார். அதே மாதிரி இந்த சூரத்துல் பக்ரா ஆரம்பத்தில் இடம்பெற்றிருக்கிறது. குர்ஆனில் முதலாக இறங்கிய வசனம் எது? இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ, அந்த 5 வசனம். அது குர்ஆனுடைய கடைசி ஜுஸூல இடம்பெற்றிருக்கிறது இல்லையா? முதல்ல இறங்கிய அந்த வசனம் குர்ஆனுடைய கடைசி ஜுஸூல இடம்பெற்றிருக்கிறது, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய உத்தரவின்படி, அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டின்படி. ஆனால் குர்ஆனிலேயே கடைசியாக இறங்கின வசனம் என்று ஒரு வசனம் இருக்கிறது. அது இந்த சூறாவில் இடம்பெற்றிருக்கிறது. முதல்ல இறங்கின அந்த 5 வசனங்கள் கடைசி ஜுஸூவில் இடம்பெற்றிருக்கிறது. ஆனால் கடைசியாக இறங்கின வசனம் வத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ் ثم توفى كل نفس بما كسبت وهم لا يظلمون, அந்த நாளையை பயந்து கொள்ளுங்கள், நீங்கள் எல்லோரும் அல்லாஹ்வின் பக்கம் மீட்டப்படுவீர்கள். அந்த நாளையில் எல்லா ஆத்மாவுக்கும் அது செய்த எல்லா அமலுக்குண்டான கூலியை நிரப்பமாக்கி கொடுக்கப்படும் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அந்த வசனம் கடைசி இறங்கின வசனம். அந்த வசனம் இறங்கி கிட்டத்தட்ட 80 நாட்கள் என்று சொல்கிறார்கள். அதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டு விடைபெற்று விட்டார். ஆக கடைசியாக இறங்கின வசனமும் இந்த சூறாவிலே இடம்பெற்றிருக்கிறது. இது அல்லாமல் இந்த சூறாவுடைய தனிச்சிறப்புகள் என்று நாம் பார்த்தால், திருக்குர்ஆனுடைய தலை சிறந்த தஃசீரை தந்தவர்கள் காதி அபூபக்கர் இப்னு அரபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களது தஃசீரிலே ஒரு செய்தியை குறிப்பிடுகிறார்கள். சமிஅத்து மின் பஅதில் மஷாயிக், என்னுடைய சில ஷேகுமார்களிடமிருந்து நான் கேள்விப்பட்டேன், இந்த சூரா பக்ராவிலே அல்ஃபு அம்ரின், 1000 கட்டளைகள் இடம்பெற்றிருக்கிறது. அல்ஃபு நஹீன், 1000 விளக்கல்கள் இடம்பெற்றிருக்கிறது. அல்ஃபு ஹுக்மின், 1000 சட்டங்கள் இடம்பெற்றிருக்கிறது. அல்ஃபு ஹபரின், 1000 செய்திகள் இடம்பெற்றிருக்கிறது. எனவே இந்த சூரா பல சட்டங்களை, பல செய்திகளை, பல்வேறு சம்பவங்களை, படிப்பினைகளை உள்ளடக்கியதாக அமைந்திருக்கிற இந்த சூரத்துல் பக்ராவை நாம் இன்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய கிருபையினால ஓதி நிறைவு செய்திருக்கிறோம். இந்த சூரத்துல் பக்ராவுடைய சிறப்பு என்னென்னா,
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நஃபிலான தொழுகையை வீட்டில் தொழுங்கன்னு சொன்னாங்க. ஃபர்துங்கிறதும் தொழணும், நஃபிலை வீட்டில் தொழுவுங்க. அப்புறம் ஒரு செய்தி சொன்னாங்க, சூரத்துல் பக்கராவை உங்கள் வீட்டில் ஓதுங்கன்னு சொன்னாங்க. ஏன்னா இன்ன ஷைத்தான் யஃபிர்ரூன மின் பைத்தின் யுக்ரவு ஃபீஹி சூரத்துல் பக்கரா கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த வீட்டில் சூரத்துல் பக்கரா ஓதப்படுகிறதோ அந்த வீட்டை விட்டும் ஷைத்தான் விரண்டு ஓடுகிறான். ஆளை விட்டா போதும் என்று என்ன செய்கிறான்? விரண்டு ஓடுகிறான். எனவே ஷைத்தானை விட்டும் பாதுகாப்பு கிடைக்க வேண்டும் என்றால் சூரத்துல் பக்கரா. இதை அஹ்துஹா பரக்கா வ தர்குஹா ஹஸ்ரா, இதை எடுப்பது பரக்கத்து, இதை விடுவது கைசேதம். அப்படிப்பட்ட ஒரு மகத்தான சூரத்துல் பக்கரா. இதனுடைய சிறப்பை நாம் புரியாமல் இருக்கிறோம். இதில் 10 வசனம் இருக்கிறது, குறிப்பிடத்தக்க வசனம். அந்த 10 வசனத்தை நீங்கள் உங்கள் வீட்டில் இரவிலே நீங்கள் ஓதினால் உங்கள் வீட்டில் பிசாசு வராது, சைத்தான் வரமாட்டோம். சைத்தானை விட்டும் பிசாசு ரூஹானியத்தான சேட்டைகளை விட்டும் உங்கள் இல்லங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் நாம் அந்த வீட்டில் என்ன செய்யணுங்க? இரவுல 10 ஆயத்துக்களை ஓதணும். அந்த 10 ஆயத்துக்களும் இந்த சூரத்துல் பக்கராவில் தான் இருக்கு. முதல்ல இடம்பெற்றிருக்கிற 4 வசனம் அலிஃப் லாம் மீம், அந்த அதில் இருந்து உலாயிக அலா ஹுதன் மின் ரப்பிஹிம் வ உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், எத்தனை ஆயத்து? 4 ஆயத்து. அதுக்கடுத்து ஆயத்துல் குர்சியை தொடர்ந்து 2 ஆயத்து, மொத்தம் 3 ஆயத்து. ஆயத்துல் குர்சி, அப்புறம் லா இக்ராஹ ஃபித்தீன், அப்புறம் அல்லாஹு வலியுல்லதீன ஆமனுங்கிற ஆயத்து. 4 3. அதுக்கு பிறகு சூர பக்கராவுடைய கடைசி 3 ஆயத்து லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாத்தி, அந்த வசனம். இந்த 10 ஆயத்துக்களை நீங்கள் ஓதினால் அந்த வீட்டில் ஷைத்தான் வரமாட்டான். அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய பாக்கியம் நிறைந்த ஒரு வசனங்களை கொண்டதுதான் இந்த சூரத்துல் பக்கரா. இதில் குறிப்பாக ஆமன ரசூல் இந்த 2 ஆயத்து இருக்கு பாருங்க. அந்த 2 ஆயத்தும் உலகத்தில் குர்ஆன் ஷரீஃபை இறக்குனது யாரு? அல்லாஹ் இறக்கினான். யார் மூலமாக இறக்கினான்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக இறக்கினான். எல்லா வசனங்களும் இந்த பூமியில் தான் வந்து வச்சு தான் இறங்குச்சு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக இந்த பூமியில் வச்சு இறங்குச்சு. ஆனால் மெஹராஜில் நேரடியாக 2 வசனத்தை அல்லாஹ் கொடுத்தான். அது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக கொடுக்கல, டைரெக்டாக அல்லாஹ் கொடுத்தான். எத்தனை வசனம்? 2 வசனம். மெஹராஜில் 3 விஷயம் நேரடியாக கிடச்சிது. பொதுவாக ஷரியத்தினுடைய எல்லா சட்டங்களும் எல்லா வசனங்களும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக இந்த உலகத்திற்கு வந்தது. ஆனால் 3 விஷயம், இப்போ நோன்பு கடமையாக்கப்பட்டது இந்த உலகத்தில் வச்சு இல்லையா, ஹஜ்ஜு கடமையாக்கப்பட்டது குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ்வுடைய வஹீயின் மூலமாக. இப்படி எல்லா கடமைகளும் கடமையாக்கப்பட்டது இந்த பூமியில் வைத்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக. ஆனால் தொழுகை எங்கே வச்சு கடமையாக்கப்பட்டது? மேராஜில் நேரடியாக கடமையாக்கப்பட்டது. 2வது, இந்த 2 வசனத்தையும் எல்லாம் நேரடியாக இறக்கினார். யாருடைய துணை இல்லாமல்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய துணை இல்லாமல். 2 வசனம் ஆமன ரசூலு லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன். 3வது, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஷிர்க் வைக்காத நிலையில், ஈமான் கொண்ட நிலையில் இறந்து போனால் அவர்களுக்கு சொர்க்கம் கண்டிப்பாக கிடைக்கும், நரகம் ஹராம் என்ற நற்செய்தியையும் அல்லாஹ் நேரடியாக மேராஜில் வச்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்தார். எனவே பல சிறப்புகளை கொண்ட இந்த சூரத்துல் பக்கராவில் 1000 சட்டங்கள் இருக்கிறது என்று செய்கிறார்கள். அல்லாமா காதி அபூபக்கர் இப்னு அரபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார். இந்த சட்டத்தில் ஒரு சில விஷயத்தை மாத்திரம் நாம் உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வர ஆசைப்படுகிறேன். தொழுகையாக இருந்தாலும் சரி, நோன்பாக இருந்தாலும் சரி, சட்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கியது. சில திருத்தங்கள் மாற்றங்கள் ஏற்பட்டது. அப்படி குறிப்பாக தொழுகையில் 3 மாற்றங்கள் ஏற்பட்டது. அதே மாதிரி நோன்பிலையும் 3 மாற்றங்கள் ஏற்பட்டது. முதல்ல அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொல்லி அதுக்கு பிறகு அந்த நிலை, அந்த சட்டம் மாற்றப்பட்டது. அப்படி தொழுகையிலையும் 3 இருக்குது, குறிப்பிடத்தக்க மாற்றம். அதே மாதிரி நோன்புலையும் 3 மாற்றம் இருக்குது. தொழுகையில் 3 விதமான மாற்றங்கள் என்ன? பொதுவாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போன பிறகு, மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு போன பிறகு கிட்டத்தட்ட 17 மாதம், 16 அல்லது 17 மாதம்
பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழுதாங்க. எதை தொழுதாங்க? அந்த 17 மாதத்துக்கு பிறகு ரசூலுல்லாஹி அவங்களுடைய மனசில் ஏற்பட்ட அந்த ஆசை, கிப்லா பைத்துல் முகத்தஸில் இருந்து மாறி காபத்துல்லாவாக ஆனால் நல்லா இருக்குமே அப்படின்னு அங்கே விரும்பினாங்க. அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விருப்பத்தை நிறைவேற்றி வைப்பான். கத்னரா தகல்லுப வஜ்ஹிக ஃபிஸ்ஸமா ஃபலனுவல்லியன்னக கிப்லத்தன் தர்லாஹா. அல்லாஹ் அந்த வசனத்தை இறக்கினான். நபியே, நீங்கள் முகத்தை மேலே மேலே உயர்த்துறீங்க, வஹி வராதா? காபாவை நோக்கி உங்கள் முகத்தை திருப்புங்க என்று நீங்கள் சொல்ல மாட்டியா என்று நீங்கள் என்ன செய்கிறீங்க? மேல் நோக்கி வானத்தை நோக்கி நீங்கள் என்ன செய்றீங்க? முகத்தை நீங்கள் திருப்புறதை நான் பார்க்கத்தான் செய்கிறேன். கத்னரா தகல்லுப வஜ்ஹிக ஃபிஸ்ஸமா. எனவே இப்பொழுது நாம் உம்மை திருப்புகிறோம். குரனு வள்ளி என்னக, உம்மை திருப்புகிறோம். கிபிலத்தன் தருவா, நீங்கள் எந்த கிபிலாவை நீங்கள் பொருந்திக் கொள்வீர்களோ அந்த கிபிலாவை காபத்துல்லாவை கிபிலாவாக ஆக்கி உங்களை அதன் பக்கம் திருப்புகிறோம். இது தொழுகையில் ஏற்பட்ட முதலாவது மாற்றம். ரெண்டாவது மாற்றம் என்னன்னா, பொதுவான தொழுகைக்கு அழைக்கக்கூடிய முறை ஆரம்பத்தில் இப்போ இருக்கிற மாதிரி இல்லை. தொழுகை நேரம் வந்துருச்சுன்னா, ஜமாத்துடைய நேரம் வந்துருச்சுன்னா என்ன செய்வாங்க அப்படின்னா, பக்கத்து வீட்டிலோடைய தொழுகை நேரம் வச்சு போவோம் அப்படின்னு இவர் அவரை கூப்பிடுவார், அவர் இவரை கூப்பிடுவார். மொத்தத்தில் அறிவிக்கிறதுக்கான ஒரு மணி அடிப்பாங்க அல்லது பெல் அடிப்பாங்க இல்லையா? இப்படி சில நடைமுறைகள் தான் இருந்துச்சு. ஆனால் தொழுகையை அழைப்பதற்காக வேண்டிய ஒரு நடைமுறையை நாம் காலாகாலத்துக்கும் பொருந்துகிற மாதிரி, எல்லா நாட்டுக்கும் எல்லா ஊருக்கும் எல்லா மக்களுக்கும் பொருந்துகிற மாதிரி ஒரு அமைப்பு, ஒரு அமைப்பை ஏற்படுத்தணும் என்று மசூரா நடந்துச்சு. பலரும் பல கருத்துக்களை சொன்னாங்க. மணி அடிக்கலாம், பெல் அடிக்கலாம். இப்போ கிறிஸ்தவர்கள் என்ன அடிக்கிறாங்க? மணி அடிக்கிறாங்கல்ல, அது மாதிரி சில பேர் சொன்னாங்க. சில பேர் சொன்னாங்க மலையில் நெருப்பு வைக்கலாம், அதை பார்த்துட்டு மக்கள் தொழுகை நேரத்துக்கு வந்துடலான்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த மசூராவில் எந்த தீர்மானமும் நிறைவேற்றப்படாமல் கலைந்தது. அன்று இரவு ஒரு கனவை காண்கிறார் ஸெய்த் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லாஹ் இப்னு ஸெய்த் ரலியல்லாஹு அன்ஹு. அவர் கனவு கண்டு ஃபஜ்ரில் ஓடோடி வருகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி வருகிறார். யாரை சொல்கிறதா? நான் ஒரு கனவில் ஒரு காட்சி கண்டேன். அது கனவு என்றும் சொல்ல முடியாது, விழிப்பு என்றும் சொல்ல முடியாது. ரெண்டுக்கும் மத்தியில் இடைப்பட்ட ஒரு நிலை. அந்த நேரத்தில் 2 பேரை நான் பார்க்கிறேன். அந்த 2 பேர், அதில் ஒரு ஆள்கிட்ட மணி இருந்துச்சு, இந்த மணியை நீங்கள் தாங்க, நான் காசு கொடுத்து வாங்கி கொடுக்குறேன் என்று நான் கேட்டேன். இதை வச்சு என்ன செய்ய போகிற என்று அவர் கேட்டார். நான் சொன்னேன், தொழுகைக்கு அழைப்பதற்காக இந்த மணி ஓசையை நான் எழுப்புவேன், அதற்காக கேட்குறேன்னு சொன்னார். அதை விட ஒரு சிறந்த ஒரு முறை இருக்கிறது, அதை நான் சொல்லவா என்று அவர் கேட்க, சொல்லுங்களேன் என்று நான் சொல்ல, அப்பொழுதுதான் அவர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் ஒன்று 2 தடவை எழுதிட்டாங்க. கடைசியில் ஹய்யா அலஸ் ஸலாத் ஹய்யா அலஸ் ஸலாத் ஹய்யா அலல் ஃபலாஹ் ஹய்யா அலல் ஃபலாஹ், அப்புறம் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ் அது சொல்லி முடிச்சாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பி 2வது இகாமத்துக்கு உண்டான அதை சொல்கிறாங்க. அதில் மட்டும் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் கதுகா மத்தி சலா அது என்ன செய்தது, இடம்பெற்றிருந்தது. இப்படி அந்த 2 பேரும் சொன்னாங்க. எனக்கு ரொம்ப நல்லா தெரியுது. அதை பார்த்தா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே சொன்னாங்க, அந்த 2 பேரும் மனிதர்கள் அல்ல, மனித ரூபத்தில் கனவுலே வந்தவர்கள், தோற்றம் தந்தவர்கள். யாருன்னா மலக்குமார்கள். யாருங்க? எனவே இதே அதான் நாங்கள் வைத்துக் கொள்ளலாம், தொழுகைக்கு அழைக்கக்கூடிய முறையாக இதை நாம் என்ன செய்து கொள்ளலாம், பயன்படுத்தி கொள்ளலாம். நீங்கள் போய் பிலால்கிட்ட சொல்லுங்கன்னு சொன்னேன். ஏன்னா இன்னஹு அந்தா சௌத்தி மின்க, உங்களை விட ரொம்ப சப்தம், ரொம்ப உயரமான சப்தம், அதிகமான ஒலி எழுப்பக்கூடிய அந்த குரல் வளம் இருக்குது. அதனால் வாங்கி சொல்கிறதுக்கு அப்போ நல்ல குரல் வளம் இருக்கணும், அப்போ தான் எல்லாருக்கும் அது கேட்கும் இல்லையா? அந்த நேரத்தில் மைக்கெலாம் இல்லையே, இவர் கூப்பிட்டாருன்னா பூரா மதீனாவுக்கும் பூரா ஊருக்கும் என்ன செய்யணும், கேட்கணும். அப்படி கேட்கக்கூடிய குரல் யார்கிட்ட தான் இருக்குது? அதில் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கிட்ட சொல்லுங்கள். இதை அப்படியே அவருக்கு சொல்லிக் கொடுக்க, அவர் உடனே அதான் சொல்ல, இந்த அதானை கேட்டுக்கொண்டிருந்த ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஓடோடி வர்றாங்க. துண்டையும் துணியும் மேலே போட்டுக்கிட்டு ஓடோடி வந்தாங்க. யாரை சொல்லலாம், இதே மாதிரி நான் கனவிலே கண்டேன்,
இதே மாதிரி ஒரு காட்சியை நானும் கண்டேன். ஆனால் இவர் முந்திக்கிட்டாரு, இந்த சஹாபி முந்திக்கிட்டாரு, நானும் இதே மாதிரி கனவை தான் கண்டேன். அப்போ இது வந்து அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து இது உறுதி செய்யப்படுகிறது. அதனால் இன்று முதல் இதை நாம் இந்த அதானை தொழுகைக்கு அடைக்கக்கூடிய முறையை நாம் என்ன செய்து கொள்ளலாம், ஏற்படுத்தி கொள்ளலாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகரித்தாங்க. அதுதான் அந்த அதானுடைய தொழுகையில் ஏற்பட்ட மாற்றம் இல்லையா? இப்படி இந்த தொழுகை இந்த பாங்கு இக்காமத்து மலக்குமார்கள் மூலமாக கனவில் தெரிய வந்த விஷயம். ஆனால் சுபுகளை என்ன சொல்கிறோம், எக்ஸ்ட்ரா என்ன சொல்கிறோம், அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம் சொல்கிறோம். அதை உண்டாக்குனது பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. அதை உண்டாக்குனது அவங்க வந்து பார்த்தாங்க, எழுப்புறதுக்கு வேறு வழி தெரியல. பொதுவாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாங்குக்கும் இக்காமத்துக்கும் இடையில ஒரு சின்ன தூக்கம் போடுவாங்க. நம்ம தூக்கம் போட்டால் ஓஞ்சுது கதை. ரசூலுல்லாஹி தூக்கம் போட்டாங்கன்னு சொல்லி நம்மளும் அந்த சுன்னத்தை நிறைவேற்றணும்னு வைங்களேன், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் தான். அதனால் நம்மளால் எது சாத்தியமோ அதை தான் பின்பற்றணும். அவங்க என்ன செய்வாங்கன்னா பாங்கு சொல்லி சுன்னத் சொல்லுவாங்க, சுன்னத் சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் அப்படி என்ன செய்வாங்க, தூங்குவாங்கன்னு நல்லா தூங்குவாங்க, குரட்ட விடுற அளவுக்கு தூங்குவாங்கன்னு வருது ஹதீஸில். பிலால் வந்து என்ன செய்வார், எழுப்புவாங்க, அஸ்ஸலா அஸ்ஸலான்னு. ஒரு நாள் என்ன சொன்னார், அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம்னு சொன்னார். அஸ்ஸலாத்து யதார்த்தம் ஒரு வாயிலிருந்து வந்துச்சு. அல்லாஹ் வாயிலிருந்து என்ன செய்தான், வரவழைத்தான். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப நல்லா இருக்குது, இதை ஃபஜ்ருடைய பாங்கில் சேர்த்துக்கங்கன்னு சொன்னான். ஃபஜ்ருடைய பாங்கில் அவங்க சஹாபாக்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்னா, அவங்களுடைய அபிப்பிராயங்கள் எப்படிப்பட்டது அப்படின்னா, அது வஹீக்கு நிகரான ஒன்று, வஹீயின் மூலமாக அங்கீகரிக்கப்படுகிற, வஹீயின் மூலமாக அதுக்கு சான்று வழங்கப்படுகிற அளவிற்கு பரிபூர்ணமான நிலையை பெற்றவர்கள் சஹாபாக்கள் என்பது இது மாதிரி. அதே மாதிரி சமிஅ அல்லாஹு லிமன் ஹமீதான்னு சொல்கிறோமே, சமிஅ அல்லாஹு அது யார் சொன்னது, அது இன்னொரு நாளைக்கு சொல்லுவோம், நேரம் இல்லை. 2 மாற்றம் வந்துச்சா, எத்தனை மாற்றம் வந்தது, 2 மாற்றம் வந்தது. இன்னொரு 3வது மாற்றம் ஏற்பட்டது. இப்போ சாதாரணமாக நீங்கள் வந்து ஜமாத்துக்கு வர்றீங்க, கொஞ்சம் தாமதமாக வர்றீங்க, உங்களுக்கு முன்னாடி இமாம் சாஹிப்பு 1 ரக்காத்து 2 ரக்காத்து முந்திட்டாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன செய்வீங்க, இமாமோடு சேர்ந்து தொழுதுட்டு சலாம் கொடுப்பீங்களா? எத்தனை ரக்காத்து உங்களுக்கு விடுபட்டு இருந்ததோ அத்தனை ரக்காத்தை இமாம் சலாம் கொடுத்த பிறகு எங்கேயும் தொழுவீங்கல்ல. இந்த முறை ஆரம்பத்தில் இல்லை. இந்த முறை உதாரணமாக ஒரு ஆள் வர்றாருன்னு வச்சுக்கோங்க, தொழுகைக்கு வர்றாரு, 1 ரக்காத்து 2 ரக்காத்து போயிடுச்சு. அப்போ என்ன செய்வார், பக்கத்தில் நிற்கிற ஆள்கிட்ட அப்படின்னு கேட்பார். வயால கேட்க மாட்டார், எத்தனை ரக்காத்து போயிருக்குது அப்படின்னு கேட்குறதான் அப்படின்னு. அவர் இப்படிம்பார் அல்லது இப்படிம்பார், 1 அல்லது 2 3 அப்படி கையால் என்ன செய்வார், இஷாரா செய்வார். உடனே படக்குன்னு என்ன செய்வார், எத்தனை ரக்காத்து போயிருக்குது அத்தனை ரக்காத்து முதல்ல தொழுது முடிப்பார். 2 ரக்காத்து போயிருக்குன்னா 2 ரக்காத்து வேகமாக தொழுதுட்டு 3ஆவது ரக்காத்தை வந்து சேர்ந்துக்குவார். அப்போ அவருக்கு எந்த ரக்காத்தும் விடுபடாதுல. அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் முஆது இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு, ஹலால் ஹராமை பற்றி அதிகமாக தெரிந்த சஹாபி யார், அதற்கு முஆது இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யமனுக்கு என்ன செய்தாங்க, காதியாக, நீதிபதியாக, ஆளுநராக அனுப்பி வச்சாங்க. அந்த முஆது இப்னு ஜபல் ஒரு நாள் பார்த்தாரு, இது என்ன இது எல்லோரும் வர்றாங்க அப்படின்னு தொழுகை நினைக்கிற ஆட்டம் இவர் கேட்குறாரு. அவர் 2 1 அப்படின்னு இஷாராவாக செய்கிறாரு. இது நல்லா தெரியலையே அப்படின்னு அவர் என்ன பண்ணார், இப்போ நம்ம செய்கிறோம்ல அது மாதிரி என்ன பண்ணார், இமாம் சாஹிப்போடு சேர்ந்து தொழ ஆரம்பிச்சிட்டார். இமாம் சாஹிப்போட, அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோடு சேர்ந்து தொழுகையை தொடர்ந்தார். தொழுகை முடித்த பிறகு, சலாம் கொடுத்த பிறகு, அதுக்கு பிறகு எத்தனை ரக்காத் அவருக்கு பாக்கியாக விடுபட்டு இருந்ததோ அதே சலாமுக்கு பிறகு எழுந்து நின்று என்ன செய்தார், தொழுதார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் கொடுத்த உடனே சொன்னாங்க, அது சன்னலக்கும் முஆதுன் சுன்னத்தன், இன்று முதல் முஆது உங்களுக்கு ஒரு நல்ல சுன்னத்தை நடைமுறைப்படுத்தியிருக்கிறாரு, எனவே இதையே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொன்னாங்க. இதையே என்ன செய்யுங்க. சஹாபாக்கள் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறதுக்கு நாம் அவங்கள பின்பற்ற வேண்டும் என்பதை நல்ல நேரடியாக சில விஷயங்கள் வஹி மூலமாக அறிவிக்கலாம் தானே. ஏன் அப்படி அறிவிக்கலை? ஹய்யா அலஸ் ஸலாவை வந்து
பிலால் சொன்னார் இல்லையா? அதே மாதிரி இந்த தொழுகையினுடைய இந்த முறையை யார் சொல்கிறா? நம்ம கற்றுத்தர்றா? ஏன் ரசூலுல்லாஹின் மூலமாகவே நமக்கு வஹீன் மூலமாக கற்றுத்தரப்படலாம் தானே? ஏன் தரவில்லை என்றால் சஹாபாக்கள் அவங்களுடைய அந்தஸ்து என்னன்னா பின்பற்றப்பட தகுந்தவர்கள் என்பதை இந்த உலகத்திற்கு அறிவிக்க வேண்டும், காட்ட வேண்டும் என்பதற்காக. எனவேதான் அதாவது அஸ்ஹாபி கண்ணுஜூம், என்னுடைய சஹாபாக்கள் நட்சத்திரங்களைப் போல, ஐயும் இகுத்தைதும் இஹுத்தைதும் சொன்னாங்க. என்னுடைய சஹாபாக்கள் நட்சத்திரங்களைப் போல, அதில் யாரை நீங்கள் பின்பற்றினாலும் நேர்வழி பெற்றீர்கள் என்று ரசூலுல்லாஹி. இது மூன்றாவது மாற்றங்க. மொத்த தொழுகையில் 3 மாற்றமா? அதே மாதிரி நோம்புல எத்தனை மாற்றம் ஏற்பட்டுச்சு? 3 மாற்றம் ஏற்பட்டுச்சு. ஆரம்பத்தில் ரசூலுல்லாஹி என்ன செய்வாங்கன்னா மாதத்துக்கு 3 நாள் நோன்பு வைப்பாங்க, மாதத்துக்கு. அதுக்கு பிறகு மதீனா வந்த பிறகு 3 நோம்புல இருந்து ஆசுரா நோம்பு அங்கே உள்ளவங்கலாம் பிடிக்கிறாங்கன்னு பார்த்துட்டு ஆசுரா நோம்பு என்ன செய்தாங்க? பிடிச்சாங்க, எல்லாத்தையும் பிடிக்க சொன்னாங்க. அதுக்கு பிறகு யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்குமுஸ் ஸியாம், இந்த ஓதனம்ல சூரத்துல் பக்ராவில் உங்கள் மீது நோன்பு விதியாக்கப்பட்டு விட்டது அப்படிங்கிற அந்த ரமலானுடைய நோன்பு, அந்த நோன்பு கடமையாக்கப்பட்ட அந்த வசனம் அது இறங்கிய உடனே நோன்பு கடமையாக ஆனது. முதல்ல ஆசுராவுடைய நோன்பு தான் பிடிச்சாங்க, அது கடமையாக இருந்துச்சு. ரமலானுடைய நோன்பு கடமையாக்கப்பட்ட உடனே அதனுடைய கடமை நீங்கிருச்சு. ஆசுராவுடைய நோன்பு கடமை என்பது நீங்கிருச்சு. ஆனால் சுன்னத் என்று இப்பொழுதும் என்ன செய்கிறது? தொடருகிறது. ஆனால் ரமலானுடைய நோன்பு கடமையாக்கிட்டான். ஆனால் ஒரு சின்ன திருத்தம் இருந்துச்சு ஆரம்பத்தில். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தானே சஹாபாக்களை மக்களை அதாவது பழக்கணும். பசியோடு இருக்கிறதுங்கிறது சாதாரணமான விஷயமா இல்லையே. இப்போ அதனால் எல்லாராலையும் பசியோடு இருக்க முடியாது, பசி எல்லாராலையும் தாங்க முடியாது. அதனால் அல்லாஹ் என்ன பண்ணால், முடிஞ்ச வரைக்கும் நோன்பு வைங்க, முடியாதவங்க என்ன செய்யுங்க, ஃபிதியா கொடுத்தா போதும்னா. வஅலல்லதீன யுதீகூனஹு ஃபிதியத்துன் தஆமு மிஸ்கீன். நோன்பு வைக்க முடியாதவங்க இருப்பாங்கல்ல, வைக்க முடியாதவங்க யார்? வயசானவங்க அல்லது நோயாளிகள் இருப்பாங்க. அவங்க என்ன செய்யுங்க, ஒரு மிஸ்கீனுக்கு தாம் உணவு கொடுங்க, ஃபிதியா கொடுங்க. முடிஞ்சால் நோன்பு வைங்க, முடியலன்னா அப்படின்னு சொன்னான். சாய்ஸ் கொடுத்தான் நமக்கு. இது முதல் நிலையாக இருந்துச்சு. அதுக்கு பிறகு ஷஹரு ரமலான் அல்லதீ உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸி வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான், அந்த வசனத்தை அல்லாஹ் இறக்கி ஃபமன் ஷஹித மின்குமுஷ் ஷஹர ஃபல்யஸும், யார் இந்த மாதத்தில் இருப்பாங்களோ அவங்க கண்டிப்பாக நோன்பு நோற்றே தீர வேண்டும். அந்த சாய்ஸ் எடுக்கப்பட்டுச்சு. இஷ்டப்பட்டா வைங்க, கஷ்டப்பட்டா விட்டுருங்க அப்படின்னு ஒரு சாய்ஸ் கொடுக்கப்பட்டுச்சுல, அது மாற்றப்பட்டு விட்டது. கண்டிப்பாக என்ன செய்து தான் ஆகணும், பிடித்தே தீரணும், கண்டிப்பாக நோன்பு நோற்றே தீர வேண்டும் என்று அல்லாஹ் விதியாக்கி விட்டான். இந்த சட்டம் இது 2வது இறங்கின ஒரு மாற்றம், 2வது ஏற்பட்ட ஒரு மாற்றம். ஆனாலும் கூட நோன்பு கண்டிப்பாக வைக்கணும். யாருக்கு வைக்கணும்? முக்கியம் ஊரில் இருக்கக்கூடியவருக்கு கண்டிப்பாக வைக்கணும். சஃபரில் இருக்கிறார் அப்படின்னா அவருக்கு நோன்பை விடுறதுக்கு அனுமதி இருக்குது. நோயாளியாக இருக்கிறார் அப்படின்னா அவருக்கு அந்த நேரத்தில் நோய் குணமாகிற வரைக்கும் நோன்பை விடுறதுக்கு ஒரு அனுமதி இருக்குது. சஃபர்லேயும் திரும்பி வந்துட்டாருன்னா அந்த எத்தனை நோன்பு விடுபட்டுச்சோ அதை கவா செய்யணும். அதே மாதிரி நோயாளியாக இருக்கும் பொழுது எத்தனை நோன்பு விடுபட்டதோ அந்த நோன்பை என்ன செய்யணும்? கவா செய்யணும். ஆனால் இப்பொழுதும் கூட ஒரு சட்டம் இருக்குதுங்க. அதாவது ரொம்ப முடியாமல் இருக்கிறார் ஒரு ஆள், அறவே நோன்பு வைக்க முடியாது. டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க, அவரோட உடல்நிலையும் ஒத்துக்கலை. அல்லது ரொம்ப வயசான மூத்த முதியவராக இருக்கிறாரு, அவருக்கு முடியலைன்னா அவரும் இப்போ என்ன செய்யலாம்? அவருக்கு மட்டும் ஃபிதியா கொடுப்பது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. இது அல்லாமல் பொதுவாக எல்லோரும் என்ன செய்தாக வேண்டும்? நோன்பு நோற்றே ஆக வேண்டும் என்பதுதான் ஆரம்பத்தில் இருந்துச்சு. இது அல்லாஹ்வுத்தாலா உறுதி பண்ணிட்டான். 2வது மாற்றம் ஏற்பட்டுச்சா? 3வது மாற்றம், இப்போ நம்ம நோன்பு வைக்கிறோம்னு சொன்னால் மக்ரிபுக்கு நோன்பு திறந்துடுறோம் இல்லையா? சஹருடைய நேரம் வரைக்கும் இப்போ நம்ம சாப்பிட்றோம். ஆனால் அப்போ ஆரம்ப காலத்தில் எப்படி இருந்துச்சுன்னா நோன்பு திறந்துட்டு தூங்குற வரைக்கும் சாப்பிட்டுக்கலாம். நோன்பு திறந்துட்டு தூங்குற வரைக்கும் சாப்பிட்டுக்கலாம், இஷா வரைக்கும் சாப்பிட்டுக்கலாம் இல்லையா? தூங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ நோன்பு திறந்தீங்க,
சாப்பிடாம தூங்கிட்டீங்க, அன்றைக்கி என்ன செய்ய முடியாது, நீங்கள் சாப்பிடவே முடியாது. தூங்குறது தான் கணக்கு. ஒரு சஹாபி இருந்தார், சர்மா ரலியல்லாஹு அன்ஹு. அவர் விவசாய நிலத்தில் கஷ்டப்பட்டு வேலை செய்து உழைத்து விட்டு நோன்பு திறக்க வீட்டுக்கு வந்தார். அவங்க மனைவி ஃபுட்டு ரெடி பண்ணல, ரெடி ஆகலையா, சீக்கிரம் ரெடி பண்ணுமான்னு சொல்லிட்டு அந்த உழைப்பினுடைய அந்த களைப்பில் படுத்தாரு. தூக்கிட்டு என்ன செய்ய முடியாது, சாப்பிட முடியாத. மறுநாள் எஞ்சி சாப்பிடாம பசியோடு என்ன செய்தார், வயலில் போய் வேலை செய்தார். ஆனால் வயலில் போய் வேலை செய்தால் அவருக்கு மயக்கம் போட்டு விழுந்துட்டார். மயக்கம் போட்டு விழுந்துட்டார். அப்போ அவருடைய தகவல் ரசூலுல்லாஹி அவங்களுக்கு தரப்பட்டது. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தினுடைய அந்த கஷ்டத்தை உணர்றான். அப்போ அல்லாஹ் ஆயத்தை இறக்கணும். என்ன ஆயத்தை இறக்குனா, சஹர் வரைக்கும் நீங்கள் செய்யலாம். அதாவது மக்ரிபில் நீங்கள் நோன்பு திறந்தீங்கன்னு சொன்னால் ஃபஜ்ர் சாதிக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் என்ன செய்யலாம், ஃபஜ்ர் உதயமாகிற வரைக்கும் நீங்கள் சாப்பிடலாம் என்ற ஆயத்து. ஒஹில்லலக்கும் வேலத்த சியாமிர் ரஃபசு இலா நிசாயிக்கும் அல்லாஹ் சொன்னான். உங்கள் நோன்பு காலத்தில் பகலில் தான் பெண்களோடு மனைவியோடு சேரக்கூடாது, ஆரம்பத்தில் இரவிலையும் சேரக்கூடாது என்று இருந்தது. நோன்பு ஆயிடுச்சுன்னா ஒரு மாதம் என்ன செய்யக்கூடாது, மனைவியோடு வீடு கூடக்கூடாது என்று இருந்தது. அதையும் அல்லாஹ் தளர்த்தினான். ஏன்னா சில சஹாபாக்கள் அந்த முசீபத்தில் மாட்டிக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதையெல்லாம் கருத்தில் கொண்டு அல்லாஹ் என்ன செய்தான், வஹில்லலக்கும் லைலத்த ஸியாமிர் ரஃபது இலா நிசாயிக்கும், உங்கள் மனைவிமார்களின்பால் நீங்கள் வீடு கூடுவது இரவிலே உங்களுக்கு ஹலாலாக்கப்பட்டது. அப்படின்னா அதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, அது ஹராமாக இருந்துச்சு. அதே மாதிரி குலு வஷ்ரபு, நீங்கள் சாப்பிடுங்க அல்லாஹ் சொன்னான். ஹத்தா யதபய்யன லக்குமுல் ஹைத்துல் அபியது மினல் ஹைத்துல் அஸ்வதி மினல் ஃபஜ்ர், ஃபஜ்ர் உதயமாற வரைக்கும் நீங்கள் என்ன செய்யலாம், சாப்பிடலாம் என்ற சலுகையும் அல்லாஹ் தஆலா இறக்கினான். அந்த வசனம் இந்த குர்ஆனில் நோன்பு சம்பந்தப்பட்ட நிறைய வசனங்களில் அது இடம்பெற்றிருக்கிறது. இப்படி நோன்பிலையும் 3 விதமான மாற்றங்கள், தொழுகையிலையும் 3 விதமான மாற்றங்கள் ஏற்பட்ட மாதிரி நோன்பிலையும் 3 விதமான மாற்றங்கள் ஏற்பட்டது என்று ஹதீஸில் நாம் பார்க்கிறோம். ஆக அல்லாஹ் நம்முடைய பலவீனத்தை கருத்தில் கொண்டு சில சலுகைகளை அளித்திருக்கிறான். அந்த அல்லாஹ்வுக்கு நாம் சுக்ரு செய்து நம்முடைய கடமைகளை, நமக்கு கடமையாக்கப்பட்ட அந்த விதிகளை நாம் முடிந்த வரைக்கும் நிறைவேற்ற வேண்டும். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. பிஹக்கி சய்யிதினா முஹம்மத் வ ஆலி சய்யிதினா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.